ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பட்டர் சிக்கன் மசாலா செய்யறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவைக்கு உப்பு, ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றினா சீக்கிரமா கறி நல்லா ஊறி நல்ல இதாட்டு இருக்கும். எல்லா மசாலாவிலும் ஒன்னிச்சு போட்டு நல்லா விரவி ஒரு 1/2 மணிக்கூர் நம்ம இந்த கறியை அப்படி வைக்கணும். மசாலா எல்லாம் கறியெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். சிக்கன்லாம் நல்ல மசாலா ஏறி நல்லா இருக்கும். அப்புறம் 2 வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 5 துண்டு கேஷ்நட்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஒரு பிஞ்சு இலை, கிராம்பு, பட்டை தாளிக்கிறதுக்கு. இது அவ்வளோத்தையும் நல்லா வதக்கணும். கிராம்பு பட்டையை போடணும். கடாயில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு பட்டையை போட்டுக்கிட்டு, அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த 2 வெங்காயத்தையும் போட்டு, கட் பண்ணி வச்சு 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கணும். வெங்காயம் ரொம்ப வதக்காண்டாம், லேசாக வதக்கினா போதும். நம்ம ரெண்டாவது இந்த வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம் மிக்சியில், அதனால லேசாட்டு வதக்கினா போதும். அந்த வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு வேண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். அப்புறம் 2 பச்சை மிளகு, அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த 5 பீஸ் கேஷ்நட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுலேயும் சேர்த்து நம்ம வதக்கணும். கறி ஊற வச்சதுலேயும் போட்டிருந்தோம், இதுலேயும் போட்டு வதக்கணும். அப்புறம் இதுலேயும் 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்புத்தூள், இதையும் போட்டு நல்லா வதக்கணும். மசாலா பச்சை வாசனை போதுனே நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் தட்டி ஆற வைக்கணும். திரும்ப அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸ் அதெல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணணும். முக்கால்வாசி ஃப்ரை ஆக மாதிரி பண்ணணும். எல்லா துண்டுகளையும் போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி அந்த சிக்கன் துண்டுகளை அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட வேண்டியதான். மாற்றிக்கிட்டு திரும்ப ஒரு கடாயில் 2 பீஸ் பட்டர் எடுத்து அந்த பட்டர் நல்லா உருகின பிறகு அதில் பட்டர் நல்லா கரைஞ்சோன்னா அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது, அப்புறம் வதக்கி வச்சுருந்தோம்னா அந்த விழுதை அரைச்சி அதையும் அதில் கொட்டி நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு தேவைக்கு, அந்த மசாலாவுக்கு தேவைக்கு உப்பையும் சேர்த்துக்கிடணும். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை அதில் சேர்த்து அதையும் மசாலாவில் அந்த சிக்கன் துண்டுகளை மசாலா பிடிக்குதுன்னே நல்லா கிண்டி விடணும்.
மசாலா கொஞ்சம் கொதிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு துண்டு பட்டர் கூட கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு மெட்டி இலையை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதில் லாஸ்ட்டில் நம்ம கொதிக்கும்போது போட்டு விட வேண்டியதுதான். சுவையான பட்டர் சிக்கன் ரெடி.